கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம். 4. எனக்கு வரும் கடிதங்களில் காதல் தோல்வி பற்றிய கடிதங்கள் அதிகம். காதலைப் பற்றி காந்தியடிகளும் கூட சொல்லி இருக்கிறார். அது தேவையானது, தவிர்க்க முடியாதது. ஆனால் அது வேறொரு பிறப்புக்கான காரியம்தான் என்று கூறியிருக்கிறார். அந்நாளிலெல்லாம் பெண் பருவம் அடைவதே 18 வயதுக்கு மேல்தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் என்பது உள்ளுக்குள்ளேயே தோன்றி உள்ளுக்குள்ளேயே அடங்கிவிடும் ஒன்றாக இருந்தது. நாகரீக உலகில் அது கடிதங்களாக விளையாடுகிறது. பருவத்தின் உணர்ச்சி இவள் இல்லாவிட்டால் உலகமே இல்லை என்று முடிவு கட்டுகிறது. அதற்காகவே மருகுகிறது, உருகுகிறது. அது நிறைவேறாமல் போனால் துன்பம் பெருகுகிறது. உஷாவைச் சிறை எடுத்த அனுரித்தன் போலவும் சுபத்திரையை மணந்த அர்ஜுனன் போலவும் எந்த தடைகளையும் வென்று ஒரு பெண்ணை மனம் முடித்து கொள்ள முடியுமானால் நீ துணிந்து அவளை காதலிக்கலாம். இல்லையேல் இவளைத்தான் மணக்கப் போகிறோம் என்று தெரிந்து சீதையை காதலித்த ராமனைப் போல் உன் காதலும் இருக்க வேண்டும். எனக்கும் வாழ்க்கையில் ஒரு தோல்வி உண்டு. தங்கம் ஏற்றி வந்த 4 கப்பல் கவிழ்ந்து போனால் கூட அவ்வளவு துயரம் இருக்காது. முதல் காதலின் தோல்வியில் அவ்வளவு துயரம். ஆனால் அந்த காதலே ஒரு மடத்தனம் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. முதலில் என்னை விட அந்த பெண்ணுக்கு 1 வயது அதிகம். இரண்டாவது, எனக்கு முன்னால் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் இருந்தார்கள். எங்களிடம் வசதி இல்லை. இந்த காதல் எப்படி கைகூடும்? அவளும் என்னை விரும்பினாள், நானும் அவளை விரும்பினேன் என்பதைத் தவிர மனம் முடிக்கும் வாய்ப்பே இல்லாத ஒரு காதல் என்னாகும்? குளிக்கிறேன் என்று கல்லிலே விழுந்துவிட்டு தண்ணீர் இல்லையே என்றால் கல்லிலே தண்ணீர் எங்கிருக்கும்? குளிப்பதற்காக விழுவதென்றால் குளத்தில் விழ வேண்டும். காதலிக்கிறேன் என்றால் கல்யாணத்திற்கு வாய்ப்பு உண்டா என்று பார்த்துதான் காதலிக்க வேண்டும். குருடன் கையில் உள்ள கோலை தரையிலே தட்டி பார்க்கின்றான். அது தரையில் படாமல் போனால் பள்ளம் என்று தெரிந்து கொள்ளுகின்றான். பிறகு தரை இருக்கும் பக்கம் தட்டி பார்த்து திரும்பி நடக்கின்றான். காதலுக்கு கண்ணில்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த குருடனுக்கு இருக்கும் விவஸ்தை கூடவா இல்லாமல் போயிற்று? சூர்பனகை ராமனை விரும்பியதற்கு பெயரும் காதல்தான். ராவணன் சீதையை விரும்பியதற்கு பெயரும் காதல்தான். கோவலன் மாதவியை நாடியதற்கு பெயரும் காதல்தான். சீதா, ராம, ராதா, கிருஷ்ண காதலர்களும் காதலர்கள்தான். இவற்றில் உன் காதல் எந்த ரகம்? எந்த ரகமும் இல்லை. கண் போன போக்கிலே மனம் போய்விட்டது, அவ்வளவுதான். ஜெயித்து வந்த குதிரை என் குதிரை என்று நினைப்பது போல் கல்யாணம் செய்து காதலிப்பதைப் போன்ற வம்பில்லாத வேலை வேறெதுவும் இல்லை. இல்லையென்றால் இது நிறைவேறும் என்று நன்றாக தெரிந்து கொண்டு காதலை தொடங்கினால் தோல்வி இல்லை. இன்னொன்றும் துணிந்து சொல்வேன். 56 தேசத்து ராஜாக்களும் தமயந்தியை விரும்பினார்கள். அவள் கையிலே 56 மாலைகள் இல்லை. நலனை எதிர்பார்த்தாள், வந்தான், மாலையிட்டாள். பிருதிவிராஜன் சம்யுக்தை கதையும் இதுதான். அம்பிகாபதியும் அமராவதியும் கொலைக்களத்திற்கே தயாரானார்கள். ரோமியோவும் ஜூலியட்டும் மரணத்திற்கே துணிந்தார்கள். இந்த துணிச்சல் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நீ யாரை காதலிக்கிறாயோ அவள் உன் வீடு தேடி வந்துவிட வேண்டும், இல்லையா? நீயாக நினைப்பது, நீயாக ஏங்குவது, பிறகு நீயாக அழுவது. என்ன கூத்து இது? ஆகவே திட்டம் தெரிந்து காதலி, தோல்வி இல்லை. அப்படியும் தோல்வி வந்தால் கல்யாணம் செய்து காதலி, தோல்வியே வராது. வெறும் கற்பனா வாசகங்களையும் காவியங்களையும் படித்துவிட்டு உடம்பை அலட்டிக் கொள்வதில் என்ன லாபம்? ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் துணை வேண்டும். அதை நீயாக பார்ப்பதை விட தாய் தந்தையர் பார்த்தால் என்ன? ராமன் சீதை திருமணத்தை வசிஷ்டரும் ஜனகரும்தான் பேசி முடித்தார்களே தவிர அவர்களே பேசி முடிக்கவில்லை. ஆகவே காதல் தோல்வி என்பது மறக்கக்கூடிய துன்பம்தான் என்பது என்னுடைய கருத்து. சொல்லப்போனால் அதை துன்ப கணக்கிலேயே நான் சேர்த்ததில்லை. வேறு பெண்ணே இல்லாத உலகத்தில்தானே நீ ஒருத்திக்காக ஏங்க வேண்டும்? மதுரையில் இருந்து திருப்பதிக்கு போக முடியவில்லை என்றால் அழகர் கோயிலுக்கு போ. அதை விடுத்து திருப்பதியை நினைத்து அழுதால் திருமால் எங்கே இங்கே வரப்போகிறார்? காதல் புனிதமானது. வீணாக அதை நீ களங்கப்படுத்தாதே. பேசாமல் கல்யாணம் செய்து கொள்.